செய்தி. பீகார் சட்டப்பேரவை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கினேன். வணக்கம் ராஜா, கூடுதல் விவரம். வணக்கம். பீகார் சட்டசபையில் இன்று பரபரப்பான நிகழ்வு நடைபெற்று வருகிறது. நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சியை தக்க வைத்திருக்குமா என்பது குறித்தான கேள்வி இன்னும் சற்று நேரத்தில் விடை கிடைத்துவிடும். அதற்கு முன்பு பீகார் சட்டசபை சபாநாயகரும் ஆர்ஜேடி தலைவருமான அவத் பீகார் சௌத்ரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 125 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எதிராக 112 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆதரவு உறுப்பினர்கள் அதிகம் இருப்பது காரணமாக அவரை நீக்கம் செய்திருக்கிறார்கள். மேலும் துணை சபாநாயகராக இருந்த மகேஸ்வர் அர்த்வாரியை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக பீகார் அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் தேஜஸ்வி யாதவ் தற்போது சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். இதற்கு அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில் பேசி வருகிறார். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடாது என்றும் நிதிஷ்குமார் 9 முறை போல் முதல்வராகிறார். மாறி மாறி கட்சியில் தாவி கூட்டணிகளை முறித்துக் கொண்டு இது போல் அவர் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் என நிதிஷ்குமாரை விமர்சனம் செய்து வருகிறார். சட்டப்பேரவையில் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.